ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, அடை சாண்ட்விச் கூட சூப்பராக வந்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாங்க. செம்ம எம்மியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான். பேச்சுலர்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு செம்ம ரெசிபி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌனாக வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினோன்னா தக்காளியை வந்து எப்போவுமே பசைஞ்சு விட்டு வந்துட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி. இது ஒரு சின்ன டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்மாஷ் ஆகி வந்தோன்னே அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சோம்புத்தூள், சீரகத்தூள், உப்பு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகணும். நல்லா பச்சை வடைலாம் போகிற அளவு நல்லா வந்துட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் நான் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட இன்னும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்னா பண்ணலாம். நான் வெறும் பச்சை பட்டாணி மாதிரி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. அந்த வந்து க்ரீன் பீஸ் நல்லா வெந்துடணும். அந்த பச்சை பட்டாணி நல்லா வெந்ததுக்கப்புறம் நடுவில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 3 முட்டை போட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டு அதில் சைடில் வச்சுட்டு நான் இதில் வீடியோவில் காமிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா முட்டையை நடுவில் ஊற்றி நல்லா வந்துட்டு அதை கிளறி விட்டுக்கணும். கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டே இருக்கணுங்க. ஒரு முட்டை பொரியல் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவு கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான வந்துட்டு இந்த முட்டை சைட் டிஷ் ரெடி ஆகிடுங்க. அது மேலே லைட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு எல்லாத்தோடையும் சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பாய் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹை சொல்லிக்கிறேன்.